ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து கடலை குருமா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சதுக்கப்புறமா குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு கடலை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோட நிறம் முழுமையாக மாறி வரணும், சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ 4 பல் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 பூண்டு 1-2 தட்டிட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் 1-2 தட்டிட்டு சேர்த்துட்டு அது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கடலையில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் வந்து பார்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். நம்ம மூடி போட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி வந்தீங்கன்னா முழுமையாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இந்த டைமில் தேவைப்படுறவங்க கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்க்கலை. நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த கரம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கறி குழம்பு சுவையில் இருக்கும். நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதோட பச்சை வாசனையெல்லாம் முழுமையாக போகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க கடலையும் இந்த டைம்லேயே சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்க்காம இந்த மாதிரி செய்யும்போது குருமா வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலை வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம்.
இடைக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சம்டைம் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது இடையில அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இப்படி கையில் 1 2 நல்லா பிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலை கிரேவி வந்து குருமா வந்து ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.